Hi friends, welcome to SF சமையல் and vlog. எல்லாரும் நல்லா இருக்க வேணும்னு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சோளம்பொரி செய்து காட்ட போறேன். 3 பொருட்களை வச்சு சுவையான சோளம்பொரி வீட்டிலே எப்படி செய்வதுன்னு தான் செய்து காட்ட போறேன். அதுக்கு சோளம் கொட்டை எடுத்துருக்கிறேன். பொரிக்கிற சோளம் கொட்டை, மற்றது உப்பு தூள், தேவையான அளவு oil தேவை. வாங்க இனி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்புல ஒரு பெரிய சட்டியை வச்சிருக்கிறேன். சட்டி சூடாயினது பிறகு கொஞ்சமா oil ஆட் பண்றேன். இந்த சட்டி அடங்கக்கூடிய மாதிரி தான் சோளம் கொட்டையை போடுறேன். இது பொரிஞ்சு நிறைய வரும். அதால இந்த சட்டி கொள்ளளவு எந்த அளவு இது செய்யுமோ அதுக்கேற்ற மாதிரி சோளம் கொட்டையை ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த சோளங்கொட்டைக்கு அளவுக்கு உப்பு தூள் ஆட் பண்றேன். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டே இருக்கணும். பாப்கார்ன் வெடிக்க ஆரம்பிக்கிற நேரம் இதுக்கு மூடி போட்டு மூடணும். ஆயிலுக்கு பதிலாக நீங்க பட்டர் கூட ஆட் பண்ணலாம். உப்பு இந்த டைம்ல போடுறாலும் போடலாம். அப்படி இல்லையா சோளம் பொரிச்சதுக்கு பிறகும் உப்பு போட்டு குலுக்கி எடுக்கலாம். இப்ப நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணி கொண்டிருப்போம். வீட்டுல இருந்து பிசினஸ் செய்யற லேடிஸுக்கு உண்மைக்குமே இது குறைஞ்சளவு முதலீடு, ஆனா நல்ல வருமானம் கிடைக்கும். இதுல உதாரணத்துக்கு ஒரு 10 ரூபாய்க்கு நாங்க சோளம் கொட்டை வாங்கினோம்னு சொன்னா 100 ரூபாய்க்கிட்ட லாபம் எடுக்கலாம். அந்த அளவு இதுல லாபம் இருக்கு. என்னன்னு சொன்னா நான் சின்ன வயசுல எங்களோட அம்மா இந்த சோளம் கொட்டை வறுத்து ஈவினிங்ல சும்மா இருக்கிற டைம்ல பேக் பண்ணி எங்களோட ஊருக்குள்ளேயே உள்ள கடைகளுக்கு பேக் பண்ணி போட்டது. அந்த நேரமே நல்ல பிசினஸ் போனது. இப்பயும் நிறைய பெண்கள் சுய தொழில் மூலம் முன்னுக்கு வர்றாங்க. அதால இது இப்படி கூட செய்து சுய தொழில் செய்து கொள்ளலாம். கைவிடாம மிக்ஸ் பண்ணி கொண்டே இருங்க. சரியான ஈஸி. உப்பும் ஆயிலும் சோளம் கொட்டையும் இருந்தா போதும். கடையில வாங்கினா நாங்க அதிக காசு கொடுத்து வாங்கணும். வீட்டுல செய்தோம்னா நல்ல திருப்தியா சாப்பிடலாம். சோளம் பொப்பாக வெளிக்கிட்டு இந்த டைம்ல நாங்க மூடிய போட்டு மூடி விடுவோம். சோளங்கொட்டை பொரிப்படுற வலிக்கிற டைம்லயே அடுப்பு ஓஃப் பண்ணிடணும். இல்லாட்டி அடியில கருகி போயிடும். அந்த சூட்லயே எல்லாம் பொப்பாய் வந்துடும். பாருங்க சோளம் பொரிஞ்சு வந்தது அப்புறம் உடனே நாங்க மூடிய திறக்க கூடாது. என்ற சிலதுகள் லேட்டாவும் பொரிப்படும். அப்ப எல்லாம் வெளியே சிந்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதால வெயிட் பண்ணி போட்டு மூடிய திறப்போம். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு தான் மூடிய திறக்கணும். இப்ப திறந்துட்டு மாத்தி எடுப்போம். சோளம் வரி ஒரு தரத்துக்கு பொரிச்சு எடுத்துட்டேன். இது ஒரு கொஞ்சம் போட்டுதான் இவ்வளவு வந்திருக்குது. இது மாதிரி மீதமுள்ளதையும் பொரிக்க போறேன். மீதமுள்ளதை பொரிக்கிற நேரமும் நாங்க ஒவ்வொரு தரமும் மூடுற நேரம் மூடி வேருக்கும். அதால ஒவ்வொரு தரமும் நாங்க பொரிக்கும் போது இந்த மூடியை துரைச்சிட்டு தான் மூடியை போட்டு மூடணும். இல்லாட்டி இந்த மூடியில் உள்ள தண்ணி சோளம் பொரியில பட்டு சென்றா சோளம் பொரி விலகின மாதிரி போயிடும். மற்றது நாங்க சோளம் பொரிய போடுற பாத்திரமும் ஈரமில்லாத பாத்திரமா இருக்கணும். இப்ப நான் நிறைய போட்டு பொரிச்சு வச்சோம்னு சொன்னா காத்து போகாத போத்தல்ல ஈரம் இல்லாத மாதிரி போட்டு மூடி வச்சோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 1 கிழமை 2 கிழமை வரையும் இளகாம அப்படியே இருக்கும். சுவையான ஹோம்மேட் சோளம்பொரி ரெடி. இது போல நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்து எப்படி இருந்தது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஈஸியா செஞ்சிடலாம். இன்றைய தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.